ஹலோ. குட் மார்னிங் மேடம். நான் டாக்டர் கார்த்திக், சிஎம்மோட ஸ்பெஷல் ஆஃபீஸர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். மேடம், தனுஜாங்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு டெக்னிக்கல் இஷ்யூனால நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கல. அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். தயவு செஞ்சு அந்த பொண்ணு எக்ஸாம் எழுத கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க மேடம். இதை சிஎம் சொன்னார் மேடம். சாரி சார், ஆஸ் பை என்டிஏ கைட்லைன்ஸ் எங்களால எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. டெல்லி என்டிஏல இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நாங்க ஃபாலோ பண்றோம். சப்போஸ் அங்க இருந்து கிளியரன்ஸ் ஏதாவது வந்தா எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. அதாவது மேடம், இதை ஒரு ஸ்பெஷல் கேஸாக கன்சிடர் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. சிஎம் சொல்லியிருக்காரு, அட் எனி காஸ்ட் அந்த பொண்ணு எக்ஸாம் எழுதியே ஆகணும். சார், கோவிட் எஸ்ஓபி இருக்கிறதுனால எங்களால எதுவுமே பண்ண முடியாது சார். இதுக்கப்புறம் ஏதாவது லீகல் காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சுன்னா அதை நான் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். Hope you understand. For more details and clarifications, you may contact Delhi office. Sorry, sir. சரி மேடம், நான் பேசுகிறேன். Okay, sir. டேய் ஷோமா, அந்த இலையெல்லாம் அறுக்காதடா. அடுத்த தடவை பாத்துக்கலாம். ராஜா, எங்க? தாரெல்லாம் அந்த ஒரு பக்கம் போடு, நாரெல்லாம் இன்னொரு பக்கம் போடு. அவ்வளவுதான். குமாரண்ணா, அப்பதான் சுலபமா இருக்கும். குமாரண்ணா, இந்த பக்கம் வாக்கா. என் பொண்ணுக்கு சென்னையில எக்ஸாம் இருக்கு, உடனே கிளம்பணும், கொஞ்சம் வாங்கண்ணே. ஐயோ, பாக்க இருக்க ஆளு வந்திருக்காங்களே, விட்டுட்டு வர காலைல முடியுமா? வந்து கூட கேக்குறேன், எவ்வளவு வேணா வாடகை தர, சாயங்காலத்துக்குள்ள போயிட்டு வரணும், கொஞ்சம் வாங்கல. அக்கோ, சென்னையில வேற கொரோனா அதிகமா இருக்கு, வீட்டுல தெரிஞ்சா அவ்வளவுதான் என் போயிட்டு கதை. சாயங்காலத்துக்குள்ள வந்துடலாம். உங்க கால்ல விழுந்து கேக்குறேன்னு, என் பொண்ணோட எதிர்காலமே அதுலதான் இருக்கு. ஐயோ, நீ விட்டுற மாதிரி எனக்கு தெரியலக்கா. நீ போக்கா, நான் வரேன். சீக்கிரம் வந்துரு, டைம் இல்ல, நான் வீட்டுக்கிட்ட இருக்கேன். சரி, சீக்கிரமா வா. என்ன மயூர், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்க? சார் கிளம்பிட்டாராமா? சார் கிளம்பிட்டாராம். அப்புறம் விஸ்வேஸ்வர் பட் சார் ஒரு ட்வீட் போட்டு சிஎம் டேக் பண்ணியிருக்காராம். அப்படியா? என்னன்னு? நீட் ஆஸ்பிரண்ட் ஒருத்தருக்கு எக்ஸாம் எழுதுகிற சான்ஸ் மிஸ் ஆயிருச்சு, அவருக்கு உதவி செய்யுங்கன்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. எக்ஸாம் வேற இன்னைக்கு தானா? அப்படின்னா சாருக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுங்க. சாரே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ போய் சொல்லிடுங்க. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். சிட் டவுன் சார். சார், தனுஜாங்கிற ஒரு பொண்ணுக்கு நீட் எக்ஸாம் எழுத ஹால் டிக்கெட் கிடைக்கலையா சார்? சார், விஸ்வேஸ்வர் பட் சார் ட்வீட் பண்ணி சிஎம் சாரையும் டேக் பண்ணியிருக்காரு சார். என்ன பண்ணியிருக்கீங்க? சார், நான் ஏற்கனவே என்கொயரி பண்ணிட்டேன் சார். டெல்லி என்டிஏ ஜாயிண்ட் டைரக்டர்கிட்ட பேசணும் சார். சரி, ஓகே, பேசலாம். ஷூர் சார். ஹலோ. வணக்கம் சார். சொல்லுங்க கார்த்திக். சார், ஒரு ஸ்டூடெண்ட் பேர் தனுஜா நீட் எக்ஸாம் விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு சார். அந்த விஷயமா தான் நான் ஏற்கனவே டெல்லி ஆஃபீஸ்கிட்ட பேசுகிறதா நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார். அங்கே பேசிட்டு நானே டைரெக்டாக சிஎம் சார்கிட்ட போய் பேசுகிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். போன் ரிங் ஆயிட்டு இருக்கு, என்னன்னு பாரு. என்ன பொண்ணு நீ? ஹலோ. வணக்கம்மா. வணக்கம் சார். தனுஜாவோட மதர் தானே நீங்கள்? ஆமா சார். நல்லா இருக்கீங்களாம்மா? சார், நீங்க யாருன்னு தெரியல. நான் வந்து டாக்டர் சுதாகர், மெடிக்கல் எஜுகேஷன் மினிஸ்டர் பேசுகிறேம்மா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தனுஜா கண்டிப்பாக அந்த தடவை எக்ஸாம் எழுதுவாங்க. நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது ப்ரொசீஜர் படி எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக குட் நியூஸ் தான் வரும். அதனால் உங்கள் பொண்ணு போய் ட்ரீம்ஸ் ரியலைஸ் பண்ணிக்கிட்டோம், எக்ஸாம் நல்லபடியாக எழுதட்டும். நீங்க ரொம்ப பெரிய உதவி செய்றீங்க சார். தேங்க்ஸ் சார். இருக்காங்களா? தனுஜா இருக்காங்களா? சார், இங்கே தான் இருக்கா. இந்த கொடுக்குறேன். சுதாகர் சார் பேசுறாரு. ஹலோ சார். என்னம்மா தனுஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீ எதுவும் கவலைப்படாதம்மா.
நான் கண்டிப்பாக டெல்லியில் பேசுகிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் ரிலாக்ஸ்டாக இரு. எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். எஸ் சார். நீ நிம்மதியாக வா. உனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மற்ற எல்லா இதுக்கும் நான் வந்து ரெடி பண்ணி தரேன். நீ வந்து எக்ஸாம் எழுதணும். இந்த தடவை நீங்கள் டாப்பராக வருவீங்களா? எஸ் சார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல? எஸ் சார். குட். மெடிக்கல் சீட்டை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். தேங்க்யூ. பிரகாஷ், நீங்கள் கொஞ்சம் இமீடியட்டாக டிரான்ஸ்போர்ட் ஏற்பாடு மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்கப்பா. சரிங்க சார். அதே மாதிரி நம்ம பட்ஸாருக்கும் விஷயத்த சொல்லிடுங்கப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். சரி சீக்கிரமா கிளம்பணும், ரெடியாகு. என்னடி இன்னும் அப்படியே உட்காந்துட்டு இருக்க? கார் வரப்போகுது, சீக்கிரம் ரெடியாகு. என்னாச்சு தனு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? டென்ஷனா இருக்க தனு? ஏதாவது பேசுடி, வாயை திறந்து. நான் வர மாட்டேன். இங்க பாரு, விளையாடாத, போய் ரெடியாகு. நான் வர மாட்டேன். என்ன பேசிட்டு இருக்க தனு நீ? உனக்கு எக்ஸாம் எழுத மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குடி. பெரிய பெரிய ஆளுங்க நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி நேரத்துல மூளை கெட்டவ மாதிரி பேசிட்டு இருக்க. மூளை கெட்டது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். இப்ப டைம் என்ன ஆகுது? 8 மணி ஆகுது. நம்ம போறது புதுக்கோட்டைக்கோ திருச்சிக்கோ இல்லம்மா, சென்னைக்கு. நம்ம இப்ப கிளம்பினாலும் போய் சேர்றதுக்குள்ள எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்கம்மா. பாத்தியா, முடியாதுல்ல. அதுக்கு தான் வர மாட்டேன்னு சொன்னேன். முடியாதுன்னு இங்கேயே உட்காந்துருந்தா எதுவுமே பண்ண முடியாதுடி. முயற்சி பண்ணாதானே எதுவும் முடியுமா முடியாதான்னு தெரியும். நேத்துல இருந்து முயற்சி பண்ணி என்னால முடியலம்மா. எக்ஸாம் எழுதுவனா மாட்டேனான்னு யோசிச்சு மண்டை குழம்புதுமா. ஹால் டிக்கெட் வேற கிடைக்கல. அப்புறம் சென்னைக்கும் போய் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். அதுக்கு பதில் நான் இங்கே இருந்துடுறேம்மா. அப்படிலாம் எதுவும் சொல்லாத தனு. பிரதீப் சார் ராத்திரிலாம் நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் வா. நான் வரலம்மா. எங்க நீங்களாவது சொல்லுங்க. என்னாச்சும்மா? நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு உட்காந்தா நாங்கள் என்னதான் பண்ண முடியும் சொல்லு? இதை பாரு, உன் எதிர்கால வாழ்க்கைக்கு நீ என்னதான் பண்ணுவ சொல்லு? எங்களை மாதிரி கூலி வேலை பண்ணிக்கிட்டு இருப்பியா சொல்லு? அதனால தான் சொல்கிறேன், நீ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனா உனக்கு தானமா நல்லது. ஆமா தனு. உனக்கு படிக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லு, எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன். கூலியோ எதுவோ எல்லாம் நான் பண்ணித்தரேன். வா கிளம்பலாம், நீ ரெடியா? ஏதோ ஒன்று படிச்சு உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கணும். உண்மை தானே தனு? அப்பா சொல்றத கேளுமா. வரலம்மா. ஐயோ, கார் வந்துருச்சு, சீக்கிரமா ரெடியாகு. வலுக்கட்டாயத்துக்கு என்னால எக்ஸாம் எழுத முடியாது, புரிஞ்சுக்கோமா. இந்த வார்த்தை கேட்கவே இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தனு. நல்லா யோசிச்சு பாரு, இந்த எக்ஸாமுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்ப. சரி நீ எக்ஸாம் எழுத வேணாம், டென்ஷன் ஆகாத. இந்த எக்ஸாமுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா ஒரே ஒரு வாட்டி சென்னைக்கு போயிட்டு வந்துடலாம்டி. ஒரே ஒரு வாட்டிடி. பிரதீப் சார் ஃபோன் பண்றாரு, நீயே எடுத்து பேசு. நீங்களே பேசிக்கோங்க. ஃபோன் எடுத்து பேசு தனு. பேசு தனு. தனு, அவர் தப்பா எடுத்து பாரு தனு. பேசு தனு. பேசு தனு. சார் ஃபோன் பண்ணிட்டாரு, சீக்கிரமா கிளம்ப சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருமா. தனு மறுபடியும் கால் பண்ணிருக்காரு, எடுத்து பேசு தனு. வர மாட்டேன்னு சொல்லிட்டேல்ல. தனுஜா, தனுஜா வரமாட்டியா? சரி, உன் சார் கிட்ட என்ன பேசுறியோ நீயே பேசிக்கோ. இந்தா பேசு. வரல, நீங்களே சொல்லிடுங்க. தனுஜா, நான் சொல்றத கேளு. பேசு. தனுஜா, பேசு ப்ளீஸ். தனுஜா, பேசுமா ப்ளீஸ். தனுஜா. ஹலோ தனுஜா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ என்ன காரணத்துக்காக வரமாட்டேன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல. இப்போ வேணா உனக்கு உன் கனவெல்லாம் வேணாம்னு தோணலாம். உன் லட்சியத்தை நீ மறந்துருக்கலாம். உன் அப்பா அம்மா வலிவேதனை எல்லாம் நீ மறந்துருக்கலாம். இங்க பாரு தனுஜா, இன்னைக்கு நீ உங்க அம்மாவோட வார்த்தையை நீ மதிக்காம இருக்கலாம். என்னால கூட எதுவும் பண்ண முடியாம கூட போலாம்.
உனக்கு நல்லது பண்ண நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நீ கேர் பண்ணாமல் கூட போகலாம். நாளைக்கு எல்லாரும் இந்த விஷயத்தை கூட மறந்துடலாம். ஆனா இந்த ஒரு சம்பவத்தை என்றைக்குமே யாரும் மறக்க முடியாது. இந்த ஒரு நாள் ஒரே ஒரு அடியை நீ தைரியமாக எடுத்து வச்சேன்னா, முழு மனதோட ஒரே ஒரு வாட்டி நான் முயற்சி பண்ணியிருந்தா நானும் ஒரு டாக்டரா இருந்திருப்பேன்னு. உன் மனசு வாழ்க்கை பூரா உன்னை வாட்டி எடுக்கும்னு நீ மறந்துடாத. இன்னொரு தடவை நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், லட்சியத்தை அடையிற வரைக்கும் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்ற அந்த தனுஜா எங்க? நான் கண்டிப்பா டாக்டர் ஆவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த தனுஜா எங்க? சென்னையில் ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து பூனாவுக்கு போய் படிச்ச கோர்ஸ் முடிச்ச அந்த தனுஜா எங்க? நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், நம்ம எடுக்கிற ஒரே ஒரு முடிவு தான் நம்ம வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம வாழ்க்கையவே அது மாத்திரும். இங்க பாரு, தனுஜாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த மொத்த உலகத்துக்கே அது தெரியணும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நீ முடிவு பண்ணிக்கோ. மாமா போகலாம். தனு வாமா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, நம்ம உடனே கிளம்பலாம். சரி கிளம்பு. வா வா. மேடம், தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ. ஹலோ சார், குட் மார்னிங். மேடம், திஸ் இஸ் சுதாகர், ஹெல்த் மினிஸ்டர், மெடிக்கல் எஜுகேஷன் மினிஸ்டர் ஃப்ரம் சென்னை. Am I speaking to Joint Secretary? எஸ் சார். See, I have a case here. One Tanuja, Kanjipuram district, Sengalpattu, nearby Chennai. She was affected by COVID disease. So because of that, she couldn't attend the NEET. So she could not complete the process. So she should not deny the examinations. So I request you to consider her application and allow her to write the NEET examinations. Sir, as you know, the rules and regulations of National Testing Agency is very strict. If you allot and write her exam at this time, at this moment, it will be a problem for us. Last date for the submission of documents is already over. And hence, we are unable to do anything right now. It's absolutely her fault and irresponsibility of the student. For the sake of one student, we can't change the absolute set of rules, sir. No, please understand, it is not her mistake. It is not at all her mistake. It is purely a technical glitch. See, when she is not well, when she cannot come and give her examination or do her formalities, how can you deny her application? It's not going to be fair, it's not going to be legal. There is no legality about this. You should have humanity, you see. She is coming from very humble background. Her father is humble farmer. Her dream is become a doctor. She is very good student. No, sir, it's highly impossible. Madam, please understand, you're speaking to the health minister. And you are not speaking to some random people here. And I'm talking to you with lot of confidence and lot of responsibility here. I know the fact of the case here. Sorry, sir. We are helpless and we can't do anything at this moment. Let her write the exam next year. You think 1 year is a small time for such a bright girl? Losing 1 year in her academy here, she will lose her interest. She won't be appear examination next year. I also lost 1 year. I also coming from the humble background and became a doctor. Please don't speak lightly about 1 year wastage. If you cannot do it, please tell me. I will speak to Union Health Minister. He will give the direction. Sir, due to prevailing COVID situation, we can't make any decisions. You can speak to local NEET officers.
I'll pass on her number to you. If she can facilitate, I have no objections. Ma'am, I don't know what you do it. I want Tanuja to write the examination. She has to appear for the examination. All the facilitation. You have to do it. Sure, sir. வீட்டை பார்த்துக்கோங்க. ஆ சரி. பார்த்து தனு. சரி சரி